வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருச்சு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இதுவே கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக் கண்டென்ட் கிரியேஷன். ஏன் நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்? ஸோ பொதுவாக ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ இருக்கிற பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூமில். ஸோ அவங்க அப்போது ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போது அவங்க பிராண்டாக சேஞ்ச் ஆகி இப்போது ஓரளவுக்கு நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள். ஸோ எப்படி அவங்களால மட்டும் இதை முடியுது? ஏன் இது நம்மளால முடியல? ஸோ காரணம் என்னென்னா, அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கண்டென்ட் கிரியேஷன் சொல்லிடுறேன். ஒரு டாப்பிக்கை, ஒரு தகவலை ஈஸியாக டிஜிட்டல் மூலிமா, ரீல்ஸ், வீடியோஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ப்ராட்காஸ்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு தகவலை ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டென்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் இன்ஸ்டாகிராமில் போடலாம், யூடியூப்பில் போடலாம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 18+ கூட நிறைய பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஸோ அதுலேயுமே சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கண்டென்ட்டை எடுத்து அதையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே காரணம் என்னென்னா பீப்புள் சப்போர்ட். ஸோ நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். பார்க்குறது தான் எல்லாமே என்னென்னா நம்மளுடைய நம்ம பார்க்கறதுடைய பொறுத்து. ஏன்னா நல்ல கிரியேட்டர்ஸும் இருக்காங்க, கொஞ்சம் அப்படி இப்படி 18+ கிரியேட்டர்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் கண்டென்ட் கிரியேஷனில் இன்னும் என்னென்னா கன்சிஸ்டன்சியாக யார் கரெக்டாக வீடியோ போடுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லெவல் என்ன பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்ன ஆவாங்க, இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா, எல்லாமே யாரையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இர்ஃபான் மியூஸ் ஆகட்டும், இல்லை A2D நந்தா தலைவராகட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்டு டெக் பாஸாக இருக்கட்டும், அப்புறம் TTF பர்சனாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் இப்போ ட்ரெண்டில் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலிருந்து ட்ரை பண்ணி ஸோ இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன்றது ஒரு பிராண்டாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா AVGC சொல்லுவாங்க. AVGCனா அனிமேஷன், VFX, கேமிங் அண்ட் காமிக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக உள்ளே கொண்டு வரணும் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தா ஒரு ப்ரொஃபஷ்னலாக உள்ளே எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மூலிமா மணின்றது என்ன பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சு எதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஃபோனை தான். சரியா, காலையில் இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எல்லாமே என்னது ஃபோன். ஸோ ஃபோனில் நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம். ரீல்ஸ் பார்த்திங்கன்னா வைரல் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தா மட்டும் என்ன ஆகும், வைரல் ஆகும். இப்போது இங்கே பார்க்குறது யாரோ ஒருத்தர் எப்பயோ போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ரீசெண்டாக பென் குயின் இருக்கு இல்லையா, பென் குயின் பார்த்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அது எப்போ போட்டதுன்னா பாஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே இருக்கும், 20 வருஷம் சம்திங், சரி ஞாபகம் இல்லை, இயர்ஸ். அது பாஸ்ட் போட்ட வீடியோ இப்போ அது என்ன ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அது கண்டென்ட். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்றது நீங்கள் இப்போ போடுற கண்டென்ட்டு லைஃப் லாங் வரைக்கும் அந்த கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ திறமை இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்பி தான் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்றது நம்மளுக்கு பிடிச்சது. ஏன்னா இப்படிலாம் வீடியோ போட்டோம், இப்படிலாம் பேசுவோம், எனக்கு தெரியாது. இப்போ நான் பேசுறது கூட ஏதோ ஒரு மாதிரி செய்ய தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் இல்லையா. ஸோ ட்ரை பண்ணுறத நம்ம தொலைச்சா நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணிடலாம், ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக நம்ம ரீச் ஆக முடியும். ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த துறையிலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அப்டேட் பண்ணும்போது லேர்ன் பண்ணி சீக்கிரமாக கற்றுக்கும் போது நாமளும் ஒரு பிராண்டாக கண்டிப்பாக நம்மளாலே மாற முடியும். ஸோ என்னுடைய தாட்ஸ் இதுதான். நான் ஒரு சீக்கிரம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நிறையா பேர் மாதிரி நானும் கொஞ்சம் மேலே வரணும். ஸோ அதுக்கோசரம் நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இன்ஸ்டாகிராமும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் போடுற மூலிமா ஒரு கண்டென்ட் பார்க்குறது மூலிமா மக்கள் அது பார்க்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் கிடைக்கும். இன்கம்ன்றது எப்படி, ஸோ நீங்கள் ஒரு திங்ஸ், ஒரு பொருளை நீங்கள் அதை பற்றி பேசினா கூட மக்கள் அதை போய் சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை லிங்க் கொடுத்தா கூட அப்டேட் தான் மாறும். ஸோ அது மூலிமா ஒரு இன்கம் வரும். ஸோ இப்போ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண மூலிமா
1000 வியூஸ் சொல்லி இப்போது செட் ஆஃப் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நம்மளுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை உங்களுடைய டேலண்ட்டை வந்து எடுத்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணால் போதும். தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வீடியோவை எடுத்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நம்மளும் ஒரு பெரிய பிராண்டாக மாறலாம். ஸோ விட்டுறாதீங்க. எல்லா லைஃப்லேயும் ஏதோ ஒரு பண்ண ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ண பாருங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஒர்க்கு, இந்த டெய்லி இந்த ஜாப் போகிறதுலாம் செட் ஆகாது. ஸோ எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஹோப்ஃபுல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் மேலே ஆச்சு போட்டு. ஸோ இது வந்து என்னுடைய 3rd வீடியோ. ஸோ எதுக்கோசம் நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன், அது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் எல்லாமே இன்னும் உட்காந்து தனியாக யோசித்து எழுதணும். டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.